எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாபி சொன்ன மாதிரி டீம் சார்பாக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. பட் தேங்க்யூ மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்கள் உங்களுடைய சப்போர்ட் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டண்ட். அண்ட் எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த இவெண்ட்டை இன்னும் அழகாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டிமாண்டி காலனி 2 லாஸ்ட் இயர் இந்த டைம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். டைம் ஜஸ்ட் லைஸ். எனக்கு நடுவில் டக்குன்னு 1 இயர் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போன டிசம்பர் டைப்ஸில் ஹொசூரில் பயங்கர குளிரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வி ஷாட். ஃபிசிக்கலி வெரி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ், ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்டரியாக எல்லோரும் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் கேரக்டர். ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் அருள்நிதி கூட களத்தில் சந்திப்போம்க்கு அப்புறம் அடுத்த படம் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருந்த ஒரு படம். பட் ஹீ ஆல்வேஸ் ரிமைண்ட் அஸ் த சேம் ஒன் பர்சன் ஹி வாஸ் டு மீ. ஹீ இஸ் நாட் ஹியர், பட் யா, வி மிஸ் ஹிம் ஹியர் டுடே. அண்ட் எஸ், Bobby, all the best. I hope Tamil cinema embraces you more and many more laurels for you. Manoj sir, thank you. You're always kind to me. Thank you so much. Arun Pandan sir, you were like a sunshine. On the full night shoot, you were like a sunshine to me. நாங்கள் 2 பேரும் நிறைய ஃபேமிலி ஸ்டோரிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அவரோட மாப்பிள்ளை என்னோட ஃப்ரெண்டு, அதனால் நான் அவரை பற்றி பேச, அவர் மாப்பிள்ளையை பற்றி பேச. ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் கான்வர்சேஷன் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் மீனாட்சி, முத்துக்குமார் சார், இட் வாஸ் வெரி வெரி நிறைய நம்ம இந்த படத்துக்கு ஷூட் பண்ணல, பட் மை செல்ஃப் அண்ட் முத்துக்குமார் சார் வி கிரியேட்டட் அ பியூட்டிஃபுல் பாண்ட். அடுத்த ஷூட்டிங்க்கு போகும்போதும் இட் வாஸ் வெரி எவிடென்ட், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. மீனாட்சி, யூ லுக் லவ்லி டுடே. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் யா, எனக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தப்ப டக்குன்னு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம படத்தில் இப்படி இருந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஈவன் வித்வுட் மேக்கப் யூ லுக் கிரேட் டுடே. யூ லுக் வண்டர்ஃபுல். அண்ட் சாம், ஒரு ஆடியோ லான்ச் போதும் நீங்கள் ஒரு கெட்டப்பில் இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு புது கெட்டப்பில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆல்வேஸ் கிவ் பியூட்டிஃபுல் மியூசிக் ஃபார் மை ஃபிலிம்ஸ். தேங்க்யூ சாம். And producers, everybody, thank you so much. HK, it was such a difficult shoot. ரொம்ப கஷ்டமா, physically exhausting ஆன ஒரு ஷூட் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் he kept his spirit high. இன்னும் 20 நாளில் முடிக்கிறோம் நம்ம இந்த படத்தை, இன்னும் 12 நாளில் முடிக்கிறோன்னு கவுண்ட் டவுன்லேயே நானும் ஹெச்கே அப்பப்போ பேசிக்குவோம். தேங்க்யூ ஹெச்கே ஃபார் மேக்கிங் த ஷூட் ஈஸி ஃபார் அஸ். அண்ட் சார், ராஜ்குமார் சார், விஜய் சார், எல்லாருக்குமே பாபி, ஆல் த பெஸ்ட். ஐ செட் தட். ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களோட டெபியூ ப்ராஜெக்ட் அஸ் எடிட்டர் டிமாண்டி உங்களுக்கு எப்படி ஒரு உங்கள் டீமா? அண்ட் ஐ வாண்ட் டு சே டைரக்டருடைய டீம், ஈவன் சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீம் அண்ட் த டைரக்டர்ஸ் டீம், த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர், எவ்ரிபடி வாஸ் கிரேட். வேலு, ஷரத், யார் பேர், நவீன், all the best. You guys are going to be wonderful directors in future. Looking forward. All the very best to you all. யார் பேரை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் வி ஹேட் அ செட் ஆஃப் வண்டர்ஃபுல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இட் வாஸ் வண்டர்ஃபுல் நோயிங் யூ கைஸ். எவ்ரிபடி வாஸ் கிரேட். அண்ட் இந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸை ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி கொடுத்தது இவங்க எல்லாரும் தான். ஐ எம் வெரி 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 தேங்க்ஃபுல் ஃபார் மீட்டிங் சச் பியூட்டிஃபுல் பீப்புள் இன் மை லைஃப். அண்ட் அகெயின் தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் ஃபார் திஸ் சாட்டர்டே ஈவினிங். குட் நைட். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அஜய் சார், ஐ ஹவ் நெவர் காட்டன் ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் யூ. So from Cobra, so thank you so much sir. And more than this film, in this industry you have guided me from day one, so thank you so much for that sir. And Priya, Muthukumar sir, and it was such a pleasure ellar kudiyum work பண்ணது. And டிமாண்டி 1, I think நான் ஒரு 15 வயசு இருக்கும் டிமாண்டி 1 ரிலீஸ் ஆகும்போது. நான் அம்மாவோட வந்து அந்த படம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ after like cut to like now 2023, I'm acting and I'm so happy. Yeah, so happy about that. And Dimanti 1 vandapo, like it was all around, like it had so much of buzz. So adhe madri Dimanti 2 kum unga love and support kudupinga nambra. Do watch it in theaters. Thank you. எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னோம். பயங்கர அப்ரிங்லேயே ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்ட், கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி வீடு மாதிரி இருக்கும். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும், இல்லைனா அடி விடும். இப்போ வரைக்கும் வந்து எனக்கு வேலைனாலும் காலையில் 4:30 மணி 5 மணிக்கெலாம் முடிப்பு வந்துடுது. அந்த மாதிரி ஸ்கூல்லாம் வந்து அட்டண்டன்ஸ்லாம் 100% இருந்தாலும், இல்லைனா அதுக்கு ஒரு அடி விடும். ஸோ எப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்டில் எனக்கு ஒரு 9 தடவை ஃப்ராக்சர் ஆகிருக்கு.
ஃப்ராக்சர்னா அதில் ஒரு 6 தடவை பயங்கரமான எலும்பு உடஞ்ச அளவுக்கான ஃப்ராக்சர்ஸே இருக்குது. ஸ்கூலில் விளையாடும் போது அடிபட்டு கையை உடச்சிருவேன். நேராக வேனில் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க. ஸ்கூல் வேனில் வருவார், நேராக வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார். ஃபுல்லாக கட்டியிருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு விட்டுருவார். அடுத்த நாள் காலைல அடித்து எழுப்பி ஸ்கூலுக்கு போன அனுப்பிடுவார். இது வந்து ஒரு வாட்டியும் நடந்திருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, அடிப்பட்டாலாம் படுத்து தூங்குறதுக்கெலாம் இடமே கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்கணுன்றது என் அப்ரிங்கிங்கில் கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ பட் இது சினிமா இல்லையா, இங்கே தனியாலாம் எந்திரிச்சு ஓட முடியாது, கூட யாராவது வேணும். படம் சரியாக போகல. ஃபஸ்ட்டு ஷோ காலைல 5 மணி பார்த்தோம். ரிவ்யூஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நேராக ஆஃபீஸ் போயாச்சு. 9 மணிக்கெலாம் ஆஃபீஸில் இருக்கோம். பசங்க எல்லோரும் வெளில இருக்காங்க. நான் டோரை லாக் பண்ணிட்டு 5 நாள் தூங்கலை ப்ராப்பராக. லாஸ்ட் 5 days நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு டோர் லாக் பண்ணிட்டு படுத்துட்டேன். ஆனால் தூக்கமே வரல. என்னடா என்ன ஏன் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு 4.5 வருஷம் உழைப்பு இல்லையா, அது அவ்வளோ ஈஸியாக நம்ம அது கடந்து போயிட முடியாது. அப்படியே இருக்கும்போது ஒரு half an hour கூட ஆகல, அந்த மார்னிங் ஷோ போய்கிட்டு இருக்கு. டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. என்னடா எதுக்கு எழுப்புறீங்க அப்படின்னா, அருணதி பிரதர் வந்திருக்காரு, அவங்கள மீட் பண்ண அப்படின்னாங்க. நான் டக்குன்னு போய், வாங்க ப்ரோ என்னாச்சு, வாஜி என்ன சாப்பிட்டியா? இல்லை ப்ரோ சாப்பிடல அப்படின்னா, அவங்க அசிஸ்டன்ட் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் பசங்களாம் வெளில உட்காந்துங்க டைனிங் டேபிளில். அதாவது படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்பெஷல் ஷோ மட்டும் முடிஞ்சிருக்கு. என்னாச்சு இதுக்கெல்லாம் டவுன் ஆகிட்டா எப்படி அப்படின்னாரு. இல்லை ப்ரோ ஒன்றும் இல்லை, சரி வாங்க தூக்கி போடுங்க அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னாரு. அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து ஓடணுன்றது வந்து நம்ம அப்ரிங்கிங்கில் இருக்கலாம். ஆனால் கை கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் எனக்கு அங்கே தேவைப்பட்டாங்க. அது வந்து விழுந்து ஒரு செகண்ட் கூட ஆகல, கை வந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அவர் வந்து ஃப்ரம் டே 1 இன்னைக்கு வரைக்கும் இந்த ஈவெண்ட் இப்போ என்ன லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒழுங்காக நடந்துச்சா இல்லையான்றது இப்போ நான் வெளில போய் ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லணும். படம் போயிட்டு இருக்கும்போது ஃபினான்ஸ் கரெக்டாக இருக்கா, எந்த ப்ராப்ளமும் இல்லையா, ஷூட் நிற்காமல் போகுமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, என்ன பண்ணணும், படம் பிஸ்னஸ் வரைக்கும் ஆச்சா, என்ன நடக்குது. ஸோ இது வந்து அவர் பண்ணிடணுன்ற அவசியம் இல்லை, அவர் பண்ணியிருக்காருன்னா ஸோ அது வந்து ஒரு பாண்ட்னு வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் பாண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம அவ்வளோ ஈஸியாகலாம் விழுந்துட முடியாதுன்ற ஒரு விஷயந்தான் இது. வந்து ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எழுதி என்னோட கோ டைரக்டர் வெங்கின்னு ஒருத்தர் தான் டிரெக்ட் பண்ணுற பிளானில் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணோம். இது நான் என்னோட போன படம் ரிலீஸுக்கு ஒரு 7-8 மாதம் முன்னாடி. ஸோ அந்த டீமோட நான் உட்காந்து டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தேன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில். அந்த டீம் பயங்கர எக்ஸைட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த போன படத்தோட ரிசல்ட் சரியில்லை அப்படின்ன உடனே என்னடா அப்படின்னு இருக்கும்போது அந்த வெங்கின்றவர் என்கிட்ட வந்து ஒரு மேட்ரு சொல்கிறாரு, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் நாங்கள்லாம் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். இந்த படம் எனக்கு என்னை விட இப்போ உங்களுக்கு தேவை, இதுலேருந்து நான் விளைவிக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ இந்த மனசு வந்து எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல. எனக்கு சுற்றி இப்போது நல்ல அசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்களே, இவங்க வந்து எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது. நான் முதல் படத்துலன்னு சொல்கிறேன். எனக்கு எல்லா படத்துக்கும் இது கடவுளோட பிளெஸிங்காக என்னன்னு தெரில. எனக்கு கூட பிறந்த தம்பி இருந்தால், இத்தனை தம்பிங்க இருந்தால் எனக்கு இப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரில. எனக்கு ஒருத்தரும் எனக்கு தம்பிங்க மாதிரி என் கூடவே நின்றுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். வெங்கி ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்திருக்காரான்னு கூட தெரில. ஸோ தேங்க்ஸ். அவர் கூடிய சீக்கிரம் இதே எங்கள் பற்றைன்ற கம்பெனிலேயே கூடிய சீக்கிரம் ஒரு டிரெக்டராக வருவார். அதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனில் அவரை டிரெக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனில் ரொம்ப பெருமையாக நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அண்ட் அவங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து டைரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு அஜய் இப்போ வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலி ஒரு இரையை தவற விட்ட ஒரு மிருகத்துக்கு தான் தெரியும் அடுத்த இரையை வந்து எப்படி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதும் அதுக்கான வெறி. எப்பயுமே ஒரு படைப்பு தோற்றலாம். ஏன்னா படைப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைமிங்கில் இப்போ நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன், ஒரு சாங் பண்ணுறேன்னா இன்னைக்கு எனக்கு தோணுது அது எதுலேயே இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணி இன்னைக்கு தோணுது. அது தப்பாக வரலாம். ஆனால் ஒரு படைப்பாளி என்றைக்குமே ஒரு திறமை இருக்கிறவங்க அப்படின்னா அது என்றைக்குமே அவங்க படைப்பாளி தான். அந்த படைப்பு வேணால் என்றைக்குமே இதாக இருந்துக்கலாம். பட் இந்த படைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஒரு பேர் பெருசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டிமாண்டி காலனி 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம்.
இன்னொரு சைடில் கஷ்டம்னு சொல்லலாம். அந்த கஷ்டங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு ஒரு ரெண்டு டைப் ஆஃப் எமோஷனை ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இருக்கும். என்கேஜிங்காக வச்சுக்கணும் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஒன்று தான் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஓட்டம் அப்படியே இருக்கணும். ஸோ இந்த படம் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படம் மட்டும் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு படம் பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, எப்பயுமே நம்ம ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த மூட்லேயே இருப்போம். நைட் செகண்ட் ஷோலாம் பார்த்துட்டு வரும்போது நான் சொல்கிறது இப்போ ஓகே. நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் வரும்போது ரொம்ப பயமா இருக்கும். நமக்கு அந்த அந்த மூட்லயே இருப்போம். நம்ம அப்படி ஒரு ஹாரர் ஃபீல்லே இருப்போம். ஏதாவது நமக்கு பின்னால் நடந்து வராங்களான்லாம் பார்ப்போம். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் அது அப்படி தோணுது. இது நான் வந்து மிகைப்படுத்தியோ ஒரு மேடைக்காகவோ சொல்லலை. இந்த படம் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி ஒரு சும்மா ஜாலியாக சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு அமானுஷம் வந்துருச்சுன்னு, உண்மையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது எப்போ அது கூடிக்கிட்டு இருக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்ல கிரீன் மேட்டாக இருக்கும் நிறையா. ஸோ அவர் சொல்லுவார், அந்த இடத்துல இது வருங்க, இப்படி வருங்க, இதுக்கு நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மியூசிக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது அப்டேட்டடாக இன்னும் ரீல் வரும், அதில் வந்து சிஜி இருக்கும். அப்படி வரும்போது நமக்கு வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வருது. அதாவது நம்ம நினைச்சதை விட, அவர் சொன்னதை விட அதிகமாக அது ஸ்க்ரீனில் வருது. ஏன்னா இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்துல இருந்து வெளியில் வேற படங்கள் ஒர்க் பண்ண முடியலங்கிறது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு இதுதான். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே எண்டு ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அஜய் கன்ஃபார்மாக இதில் வந்து ஒரு 6 அடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்கு. இதோட ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி சுப்ரமணியன் சாராக இருக்கட்டும், இல்லை ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், அவங்க இதுக்குள்ள வந்து அவங்க பண்ண விதம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லி அதுக்கான பொருட்செலவுகள் அதிகமாக இருக்கும். சிஜியை பொறுத்த வரைக்கும், சிஜி ஆனாலும் சரி, இதோட எல்லாமே ஓவராலாகவே. ஏன்னா இப்போ ஒரு நடிகருக்கான அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்கு, அதுக்குள்ளே நம்ம இதை பண்ணணுங்கிற ஒரு சினிமா ஆட்டத்துக்குள்ள இருந்து இல்லாமல் இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யுதுங்கிறது அது எல்லாருக்கும் வராது. முக்கியமாக இதில் பிடிஜே அவரோட வந்து பாபி எனக்கு அவர் வந்து இதுக்குள்ள வந்தது ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. இதுக்குள்ள வரும்போது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். இப்போ ஆக்சுவலி என்னோட ஸ்டுடியோவுக்கு வந்தார் அவரு. இதோட ப்ராசஸ் என்ன பண்றீங்க, இது எப்படி பண்றீங்கிற இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. அவர் பணம் கொடுத்துட்டு இது ஒரு பிசினஸா பார்த்து வந்தாருன்னா அப்படி பண்ணிருக்கலாம். பட் அவர் இது ஒரு பிசினஸா அப்படியெல்லாம் பார்க்கல. இது ஒரு கலையா பார்க்குறாரு, அதை என்ஜாய் பண்றாரு, அதை லவ் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து உள்ள வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் எங்களை மாதிரியான ஒரு டெக்னீஷியன். ஏன்னா இப்போ நீங்க ஏன்னா வேணாம ஏதோ சொல்ற ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரி எல்லாம் பண்ணாம, இது ஒரு கலை, இதுக்கு இது செலவு பண்ணலாம், இது பண்ணா இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் நாலேஜோட வர்றது, அப்படியே தெரியறனால அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அது அந்த மனசு. ஸோ அவருக்கு ஹெல்ப்பா இருக்கிற மனோஜ் சார். ஆக்சுவலி எனக்கு அவர் நிறைய தடவை நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். அருள்நிதி சாரோட நான் ஒர்க் பண்ணுறேன். இது 3வது படம் நினைக்கிறேன், 3 4 தெரியல. நான் அவங்க சொன்னாங்க 50 படத்துக்கு மேலே. நான் படத்தை உண்மையாக நான் இதுக்காக சொல்ல, நான் எவ்வளோ பண்ணுறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் அதை கவுண்ட் பண்ணலை, நானே கவுண்ட் பண்ணல. ஸோ அருள்நிதி சாரோட நான் இது பண்ணுறேன் 3 4 தெரியல. அதே மாதிரி பிரியா பவானிசங்கர் அவங்க கூட இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்குமே இப்போ ஏன்னோ பின்னால் வந்துட்டு போகிற கேரக்டர் அப்படிலாம் இல்லை. எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. எல்லா கேரக்டருமே எழுதப்பட்டது, அதை கரெக்டாக எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அருண் பாண்டியன் சாராக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே சார் நீங்கள் சொன்னீங்க ஃபோன் எடுக்கலாம். அதாவது நான் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபோன் எடுக்காத ஒரு மியூசிக் டைரக்டருங்கிற பேர் இது வரைக்கும் வாங்கலை. நான் ஒரு பாட்டு பண்ணலை, இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணலைன்னா அந்த டேரக்டர் கால் பண்ணால் ஃபோன் எடுத்து நான் பண்ணலைங்கன்னு நான் சொல்லுவேன், தவிர நான் எடுக்காமல் இருக்க மாட்டேன். ஒருவேளை இப்போ கூட நிறைய கால் வந்துச்சு, நான் எடுக்கல. ஏன்னா சபை ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நான் அந்த ஒரு பேர் வாங்கலை. அதை ட்ரை பண்ணுறேன் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒன்று சார். இதில் நடித்த மற்றவங்களும் சரி, மற்றவங்களுமே ரொம்ப இப்போ ஹாரர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பயங்காட்டுறதுங்கிறது வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணாம இது கதையே பயங்காட்ட வைக்கிறது. ஸோ இந்த படம் வந்து வெறுமனே ஒரு பயன்படுத்தல் அப்படி மட்டும் இல்லாமல் இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, நிறைய ஒரு என்ன சொல்றது டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே அழகாக கன்வே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படம் நிறைய பேச வேண்டியிருக்கு இந்த படத்தை பற்றி. ஆனால் இன்னொரு ஆடியோ லான்ச் வரும் கன்ஃபார்மா. ஸோ அதில் கன்ஃபார்மாக நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் டீம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ எல்லாமே கிரீன் மேப்பாக இருக்கும்போது நீங்கள் செலவெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அது ஏன்னா அது வந்து ஒரு டைரக்டரோட அவர் என்ன யோசிக்கிறாரோ அவரோட உள்ள புகுந்து அவர் யோசிக்கிற விஷயத்த நம்ம இமேஜின் பண்ணி நம்ம அதுக்கு பண்ணுறதுங்கிறது. ஸோ டெக்னிக்கல் டீம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் ஓவராலாக நல்லா வரும்.
கன்ஃபார்மாக நல்லா வருங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிற அந்த ப்ராசஸில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அது ஏன்னா அதோட சிஜி திரும்ப வர்றதா இருக்கட்டும், இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது, நமக்கே ஒரு பயம் வருதுங்கும் போது, ஏன்னா நம்ம நிறைய தடவை படம் பார்த்துட்டோம், ஒரு தடவை இல்லை நிறைய தடவை திரும்ப பார்க்குறோம். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் அந்த பயமும் அதுவும் நம்மளை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்கன்னா அந்த படம் கன்ஃபார்மாக ஜெயிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு மேடையில் நான் கன்ஃபார்மாக இதை பற்றி நிறைய பேசுவோம். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே, டைரக்டர்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ.